அபியான் என்கிற பெயரில் ஒரு அனைவருக்கும் கல்வி திட்டம் நடைமுறையில் இருந்தது. ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இது போன்ற ஒரு 3 கல்வி திட்டங்களை எல்லாம் இணைத்துதான் இப்போது அவர்கள் சமக்ரா சிக்ஷா என்ற பெயரில் கல்வி திட்டத்தை பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. நாமும் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். தமிழ்நாடு அரசு அதை கடைபிடித்து வருகிறது. அதற்கு உரிய நிதி வழங்கப்பட வேண்டும். இப்போது அவர்கள் அறிவித்திருப்பது PM ஸ்ரீ என்கிற பள்ளிகள். இந்த பள்ளியை நாம் திறந்தால், அதை நடைமுறைப்படுத்தினால் கட்டாயம் 3 மொழிகளை பிள்ளைகள் கற்றாக வேண்டும். அதில் இந்தி கட்டாயம், தமிழ் நம்முடைய தாய்மொழி. அவர்கள் போனா போகட்டும், உங்கள் தாய்மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இரக்கம் காட்டியிருக்கிறார்கள். தாய்மொழியையும் கற்றுக்கொள்ளலாம். ஆங்கிலமோ அல்லது ஏதேனும் ஒரு இந்திய மொழியை 3ஆவதாக கற்றுக்கொள்ளலாம். அவர்களுடைய பார்வையின்படி இந்தி என்பதுதான் முதன்மையானது, கட்டாயமானது. தாய்மொழி அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் அவரவர் பேசும் தாய்மொழியை கற்றுக்கொள்ளலாம். அதுவும் கட்டாயம் கிடையாது. விரும்பினால் தாய்மொழியை கற்றுக்கொள்வதோடு இன்னொரு இந்திய மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு இந்தி மொழி, மலையாளத்தை கற்றுக்கொள்ளலாம், கன்னடத்தை கற்றுக்கொள்ளலாம், தெலுங்கை கற்றுக்கொள்ளலாம். அடிஷ்னலாக கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மும்மொழி திட்டத்தை அவர்கள் திணிப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்தியா முழுவதும் ஒரே மொழியை பேசுகிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். ஆங்காங்கே அவரவர் தாய்மொழியை பேசுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எந்த தாய்மொழியை பேசினாலும் இந்திதான் இந்தியாவின் தாய்மொழி. அதை பேசியாக வேண்டும், அதை கற்றாக வேண்டும். ஒரே தேசம் ஒரே மொழி, அதுதான் அவருடைய கொள்கை. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே மதம், ஒரே தேசம் ஒரே ஆட்சி, ஒரே தேசம் ஒரே கட்சி. இதுதான் அவர்களின் இறுதி இலக்கு. இந்தியா என்பது ஒரு நாடு. அந்த இந்தியா நாட்டுக்குள் ஒரே மதம்தான் இருக்க வேண்டும். அது அவர்களின் இலக்கு. இந்தியா என்பது ஒரே நாடு. அந்த இந்தியாவுக்குள் ஒரே கலாச்சாரம் தான் இருக்க வேண்டும். அது அவர்களுடைய இலக்கு. ஒரே மாதிரி தான் எல்லாம் உடை உடுத்தணும், ஒரே மாதிரி தான் எல்லாம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரே மாதிரி தான் கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். இந்தியா என்பது ஒரே நாடு, ஒரே மொழிதான் பேச வேண்டும். தமிழ் உன் தாய்மொழியாக இருக்கலாம், ஆனால் நீ இந்தி படிக்கவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழை அவர்கள் பிராந்திய மொழி என்கிறார்கள். இந்தி இந்தியாவின் மொழி என்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ் பிராந்திய மொழி என்றால், வட்டார மொழி என்றால், இந்தியும் வட்டார மொழிதான். அது சில மாநிலங்களில் மட்டும்தான் பேசப்படுகிறது. இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வடக்கே ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் இருக்கிறார்கள். ராஜஸ்தான் என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலம் அல்ல. ராஜஸ்தானி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் பேசுகிற மாநிலம் அது. பீகார் என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலம் அல்ல. பீகாரி என்கிற ஒரு மொழி அவர்களுக்கான தாய்மொழி இருக்கிறது. இப்படி அந்த பகுதியில் இருக்கிற அந்த சென்ட்ரல் பிராவின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய இந்தியா பகுதியில் உள்ள மாநிலங்களை அவர்களின் தாய்மொழியை இன்றைக்கு சிதைத்து விட்டார்கள். அழிந்து விட்டது. 1951 ராஜஸ்தானில் ராஜஸ்தானி பேசியவர்கள் 80 விழுக்காடு இருந்தார்கள். இந்தியை பேசுகிறவர்கள் 20 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருந்தார்கள்.
ஆனால் இன்றைக்கு நிலை என்னவென்றால், ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியை பேசுகிறவர்கள் 80 விழுக்காடு மாறிவிட்டார்கள். அவர்களின் தாய்மொழியான ராஜஸ்தானியை பேசுகிறவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. இப்படித்தான் அதை ஒட்டியுள்ள எல்லா மாநிலங்களிலும் அவர்களின் தாய்மொழியை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தி என்பது அடிப்படையில் ஒரு மொழியே அல்ல. வெவ்வேறு மொழிகள் இங்கே பேசப்படுகின்றன. அவையெல்லாம் இன்றைக்கு இந்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது, அழைக்கப்படுகிறது. தமிழுக்கு எழுத்து இருப்பது போல் இந்திக்கு தனியே எழுத்து கிடையாது. தேவநாகரி ஸ்கிரிப்ட் என்பது பல மொழிகள் பயன்படுத்துவதற்கான ஒரு எழுத்து முறை. அது இப்போ மலேசியா போனீங்கன்னா, மலேசியாவில் மலாயான்னு ஒரு மொழி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்து மலாயா ஸ்கிரிப்ட் கிடையாது, இங்கிலீஷ் தான் பயன்படுத்துகிறாங்க. இங்கிலீஷில் தான் இப்போ நம்ம வணக்கம்னு போடும்போது VANAKKM போடுறோம் இல்லையா, வணக்கம். தமிழில் வணக்கம்ங்கிறது வேற, இங்கிலீஷில் வணக்கம்ங்கிறது அந்த இங்கிலீஷ் எழுத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி தேவநாகரி என்கிற ஒரு ஸ்கிரிப்ட் எல்லோருக்கும் பயன்படுகிற, பல மொழிகளுக்கு பயன்படுகிற ஒரு பொது எழுத்து முறை. அது போஜ்பூரி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு, மைதிலி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு, கடுவாலி என்று ஒரு மொழி இருக்கிறது, சாந்தலி என்று ஒரு மொழி இருக்கிறது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மொழிகளை அழித்து அந்த மாநிலங்களில் இருக்கிற மக்களின் பூர்வீக குடிகளின் தாய்மொழிகளை சிதைத்து இந்தியை அவர்கள் பேசுகிற நிலையை உருவாக்கி விட்டார்கள். இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெறும் பேச்சு மொழியாக மாறிவிட்டது போஜ்புரி. அந்த தலைமுறை அழிந்தால் அதுக்கு பிறகு ஒரு 20 தலைமுறைக்கு பின்னால் வெறும் இந்தி மட்டும் தெரிந்த தலைமுறை தான் இருக்கும். இந்த போஜ்பூரிங்கிற மொழியை பேசக்கூடிய மக்கள் இருக்க மாட்டார்கள். அந்த நிலையை தமிழ்நாட்டிலும் உருவாக்க நினைக்கிறார்கள். தமிழ் என்பது இந்தியாவின் ஒரே மொழியாக இருந்த காலம் ஒன்றுண்டு. இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. வட இந்தியாவிலும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அக்காலத்தில் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இனக்கலப்பு ஏற்பட்ட பிறகு மொழி கலப்பு ஏற்பட்டு புதிய புதிய மொழிகள் உருவாயின. அப்படி உருவானதுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்பது கூட. சமஸ்கிருதம் கலந்த பிறகு உருவான மொழிகள். இந்தியையும் பிற்காலத்தில் இவர்கள் அழித்துவிட்டு சமஸ்கிருதமே இந்தியாவின் தாய்மொழி என்று ஆக்குவதற்கு முயற்சிப்பார்கள். அதுதான் அவர்களின் அல்டிமேட் எய்ம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசுகிறவர்கள் இருப்பதனால் தமிழில் இன்டர்பிரேஷன் சொல்லுவது சரி. மலையாளம் பேசுகிறவர்கள் எம்பிக்களாக இருப்பதனால் சமகாலத்தில் மலையாளத்திலே ஒருவர் பேசுகிற போது பிற மொழிகளில் அது மொழியாக்கம் செய்யப்படும். அதை ஆங்கிலத்திலே இன்டர்பிரேஷன் என்று சொல்வார்கள், டிரான்ஸ்லேஷன் அல்ல. டிரான்ஸ்லேஷனா வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கணும். இன்டர்பிரேஷன்னா யூகத்தின் அடிப்படையில் இதுதான் திருமாவளவன் பேசினாரு தமிழ்ல அப்படின்னு அவன் இந்தியில சொல்லுவான். அதில் சில கண்டென்ட் மட்டும் போகும். அப்படி கம்ப்ளீட் டிரான்ஸ்லேஷன் இருக்காது, முழுமையான மொழிபெயர்ப்பு இருக்காது. நாம் சொல்கிற நகைச்சுவையெல்லாம் அதில் போகாது. நாம் செய்விக்கிற கண்டனமெல்லாம் அதில் இருக்காது. இப்போ அவங்க அந்த மாதிரி நகைச்சுவையாக பேசுனாங்கன்னா நமக்கு தெரியாது இங்கிலீஷில் வென்றால் இன்டர்பிரேஷன் பண்ணும்போது. இப்போ சமஸ்கிருதம் பேசக்கூடிய எம்பிக்கள் அங்கே யாராவது இருக்கிறாங்களான்னா இல்லை. ஆனால் சமகாலத்தில் சமஸ்கிருதத்தையும் நாங்கள் மொழிபெயர்ப்போம் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேட்டர் போட்டு வச்சிருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.